இது ஒரு புதிய ஊடகவியலாளர் பத்தி நம்ம இங்க ரொம்ப பேச வேண்டாம். தொடர்ந்து திரு எஸ்.ஜே. சூர்யா, இப்போ தமிழ்நாடு இல்ல இதுவரைக்கும் கணக்கு தொடங்கல, குஜராத்ல இதுவரைக்கும் முன்னிலை விவரம் தெரிய வந்த அந்த பகுதிகளில் அங்க பாஜக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்க முடியுது. சோ இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ட்ரெண்ட் அடிப்படையில மட்டும் நம்ம பேசிக்கிட்டாலும் கூட தென் மாநிலங்கள்ல பாஜகவோட கணக்கு தொடக்கம் என்பது சாத்தியம் நம்புறீங்களா? அப்போ கர்நாடகாவில் இப்போ இதில் பார்க்கும்போது 10 இடங்களில் 10மே லீடிங்னு வந்தது. ஆகையால் இந்த முறை தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமில்லை, கூட்டணியும். ஏனென்றால் கடந்த முறை கர்நாடகாவில் மட்டும் அதிக இடங்களை வெற்றி பெற்றோம். இந்த முறை தெலுங்கானாவிலையும் அதிக இடங்களை வெற்றி பெறுவோம். குறிப்பாக தெலுங்கானாவில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவே 2 நாட்கள் முன்னாடி ஒரு டிவி ஷோவில் பேசும்போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வாக்கு கேட்க செல்லும்போது மக்கள் உங்களுக்கு தான் 6 மாதத்திற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தோம், அடுத்த சட்டமன்ற தேர்தலும் உங்களுக்கு தான் வாக்களிப்போம், ஆனால் மத்திய தேர்தலில் மோடிக்கு தான் எங்கள் வாக்கு என்று மக்களே சொல்கிறார்கள் அப்படின்னு அந்த எம்எல்ஏவே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் கடந்த முறை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியல. ஆனால் இன்று தெலுங்கு தேசம் கட்சி, பவன் கல்யாண் கட்சி அவர்களோடு கூட்டணி விட்டு ஒரு 6 இடங்களில் போட்டி போடுகிறார். ஆந்திரால கிடைக்கக்கூடிய வெற்றி பாஜகவுக்கான வெற்றின்னு பார்க்கணுமா அல்லது தெலுங்கு தேசம் கட்சிக்கான வெற்றின்னு பார்க்கணுமா? நாங்க சொல்றது 400 இடங்கள் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அந்த 400 இடங்களை பூர்த்தியடைவதற்கு ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இப்போ கடந்த முறை ஆந்திராவிலே ஒரு இடம் கூட வெல்ல முடியாத நிலையில் இன்று 6 இடங்களில் போட்டி போடுறோம். எம்பி தேர்தலில் குறைந்தபட்சம் 4 இடங்களில் வெற்றி பெற்றா கூட அது தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அடித்தளமா எங்களுக்கு இருக்கும். இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அடித்தளம்னு சொல்றீங்க, ஆனா ஒட்டுமொத்த பாஜகவோட துடக்காய்ப்பு இருக்கீங்க. முடிவு வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மீண்டும் எங்க தலைவரும் சொன்னதிலிருந்து வாக்கு ஏனென்றால் இப்போ பெரிய கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து தனியாக நிற்கிறதுக்கே ஒரு அசாத்திய தைரியம் வேண்டும். காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் 2 கட்சிகளில் சவாரி செஞ்சுட்டே கடந்த 30-40 ஆண்டுகள் தமிழகத்தில் அரசியல் செய்கிறாங்க. பட் அதையெல்லாம் மீறி ஒரு 3வது பெரிய சக்தியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட பாரதிய ஜனதா கட்சி இப்போது அந்த நிலையில் இருக்கிறதுனால தனியாக போட்டி போடுற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதில் வெற்றி தோல்வியை தாண்டி எங்களுடைய மக்கள் அக்செப்டன்ஸு எவ்வளோ இடங்களில் எவ்வளோ வாக்கு சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம், அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் வியூகம் வகுக்கலாம், இதெல்லாம் எங்களுடைய முக்கிய எண்ணமாகவும் இதாகவும் இருக்கிறது இந்த தேர்தலில். ஓகே, நம்ம அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி மேஜிக் வால்ல இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அந்த முன்னிலை விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது ஒட்டுமொத்தமாக 229 தொகுதிகளில் முன்னிலை விவரங்கள் கிடைச்சிருக்கு. அதுல இந்தியா, அதாவது என்டிஏ கூட்டணி 159 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறதாவும், இந்தியா கூட்டணி 62 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறதாவும், மற்றவர்கள் 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்ற விவரம் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாநில வாரியாக விவரங்களை நம்ம வரைகலை மூலமா பார்க்கிறோம். இதுல பீகார் மாநிலத்தில் 9 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறாங்க. ஆர்ஜேடி தலைமையிலான அந்த கூட்டணி, அதுலதான் காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்கிறோம். குஜராத்ல மொத்தமா 15 தொகுதிகளோட நிலவரம் தெரிய வந்திருக்கு. அதுல எல்லாத்துலயுமே பாஜக தான் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. கடந்த பல தேர்தல்களையும் பாஜகவோட கோட்டையாக குஜராத் இருக்கு அப்படின்ற ஒரு கிளைம் அவங்க எடுக்கக்கூடிய நிலையில இப்போ கிடைச்சிருக்க தபால் வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக முன்னிலை விவரம் தெரிய வந்திருக்கு. 15 தொகுதிகளிலையும் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் முன்னிலை விவரம் தெரிய வந்து 16 தொகுதிகளிலையும் பாஜக முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஸோ தென் மாநிலங்கள்ல பாஜகவுடைய அந்த கவனத்துல கர்நாடகாவில் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான அந்த யூடிஎஃப் அந்த கூட்டணிக்கு 6 இடங்கள்ல முன்னிலை கிடைச்சிருக்கு. அங்க எல்டிஎஃப்க்கு இதுவரைக்கும் 1 தொகுதியில முன்னிலை கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த விவரத்தை நாம பார்க்கிறோம். முக்கியமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் முன்னிலை விவரத்தை பார்க்கிறோம். ஆந்திராவில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சி 1 தொகுதியில முன்னிலை வகிக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்க்கிறோம். மொத்தமாக 9 தொகுதிகளோட நிலவரம் தற்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அங்க சட்டமன்ற தேர்தலும் இருக்கு. சோ அதற்கான விவரங்களும் விரைவில் தெரிய வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 1 தொகுதியில முன்னிலை வகிக்கிறாங்க. பாஜக 3 தொகுதிகளில்
முன்னிலை வகிக்கிறாங்க, மற்றவர்கள் ஒரு தொகுதியில முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த விவரத்தை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டு இருக்கு. இன்னும் இவிஎம் மெஷின்ஸ் ஓபன் செய்யப்படல. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த புள்ளி விவரங்களை பார்க்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 17 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கக்கூடியதாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக 17 தொகுதிகளுக்கான நிலவரம் தான் தற்போது வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அடிப்படையில் திமுக தான் 17 தொகுதிகளிலையும் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த நிலவரத்தை நம்ம வரைகலை மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமான ஒரு ட்ரெண்டா இப்போ ஓபன் ஆயிருக்கு. வாக்குகளோட எண்ணிக்கையின் அடிப்படையில் இப்போ தொகுதி வாரியான இந்த வரைகலை மூலமான ஒப்பீட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சசிகாந்த் செந்தில் முன்னிலை வகிக்கிறார் திருவள்ளூர் தொகுதியில அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து திரு இந்திரகுமார், இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது வந்து என்னவா புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இப்போதான் என்ன தொடங்கி இருப்பார்கள். இதுவே ஒரு 1 hour போகும் தபால் ஓட்டுக்களை எண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது. ஆனால் தபால் ஓட்டுக்கள் அப்படின்றதே வந்து இறுதியான முடிவாக எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் தென் இந்தியாவில் அல்லது தென் மாநிலங்களில் பிஜேபி தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்குகிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகாவில் வெற்றி கணக்கை தொடங்குவதாகவெல்லாம் அதை கருத முடியாது. கர்நாடகா ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் இருந்த மாநிலம். அங்கே தொடர்ச்சியாக அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஆந்திராவோ அல்லது தெலுங்கானாவோ அல்லது தமிழ்நாடோ அல்லது நான் கருதலை. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ரொம்ப குறிப்பாக பிஜேபி இந்த முறை வெற்றி கணக்கை தொடங்குமா அப்படின்றதுல வந்து பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அப்படி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருப்பதா நான் பார்க்கல. தேசிய அளவில் எக்ஸிட் போல் சர்வேஸை பார்க்கும் பொழுது சவுத்தில் வந்து ஒரு பெரிய நம்பரை வந்து பிஜேபி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட அது ரிசல்ட்டில் பிரதிபலிக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா சொல்ற அடிப்படையில பார்க்கும் போதும் கூட வெற்றி கணக்க தொடங்கலனாலும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பு அப்படின்றதுமே அவங்களோட வெற்றியை அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, வாக்குப்பதிவு சதவீதம் அப்படின்றது இப்ப தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்குறது அப்படின்றது, தமிழ்நாட்டில் பிஜேபி 2வது இடம் வரப்போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதானமான கிளைம். அதை தாண்டி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்ற அந்த கிளைமுக்குள்ள கூட இந்த இடம் போகலை. அதனால அவங்க 2வது இடம் வர்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு அது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். அல்லது அதிமுகவினுடைய கூட்டணி அல்லது அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு அது முக்கியமான ஒரு அப்படின்றது. மற்றபடி தமிழ்நாட்டில் அவங்க 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 1 அல்லது 1க்கும் அதிகமான அல்லது 5க்கும் குறைவான சில தொகுதிகளில் அவங்க 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தில் பாஜக தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் அப்படின்றது வந்து இந்த தேர்தலில் நிச்சயமாக சாத்தியப்படாத ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். அதிமுக இன்றைக்கும் வலுவானதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி அப்படின்றது அவ்வளோ வீக்கான அணி அல்ல. அது இந்தியாவிலேயே பாஜகவிடமிருந்து ஒரு கட்சி வந்து இவ்வளவு நேக்கா எஸ்கேப் ஆகி தனியாக நிற்கிது அப்படின்றது வந்து இந்த தடவை தான் பார்க்க முடியுது. ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்து கூட்டணியை முறித்து திரும்பவும் சேர்ந்ததற்கு பிறகு நிதிஷ்குமாரனுடைய பிரச்சாரம், பொதுவாக நீங்கள் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரோட் ஷோ போக மாட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு. ஏன் அப்படின்னா அது அவங்க வந்து உட்கார்ந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பம். ஏன்னா மிஷினரி தங்களுடைய கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோல்டு இருக்கும். ஆனால் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஊரா ரோட் ஷோ போறாரு அப்படின்றது வந்து பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நிதிஷ்குமாரனுடைய செல்வாக்கின் மீது பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார் அப்படின்றது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அதிமுக இங்கே தள்ளப்படலை. இப்போதும் அதிமுகவுக்கு என்று கணிசமான வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்ல முறையில் தக்க வைத்திருக்கிறார் அப்படின்றதை நான் பார்க்குறேன். 2வது, இந்த எக்ஸிட் போலின் மூலமாக இவர்கள் உருவாக்க நினைக்கின்ற அந்த பிம்பம் அப்படின்றத வந்து இந்த கவுண்டிங் வந்து உடைக்கிறதா அல்லது ஒத்து போகிறதா அப்படின்றத பார்க்கறதுல வந்து நான் ரொம்ப கியூரியஸாக